everyone, this is from Study IAS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையர் பதவி நீக்க நோட்டீஸ் நிராகரிப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம் சிலபஸ் யூனிட் 4 பார்ட் 3 எலெக்ஷன்ஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் அலுவலர் பார்த்தீங்க அப்படின்னா ஞானேஷ்குமார். ஸோ இது தவிர 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து இருப்பாங்க, சுக்வீர் சிங் சாந்து மற்றும் விவேக் ஜோஷி. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாநிலங்களில் வந்து இந்த சிறப்பு தீவிர திருத்தம் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஸோ இதில் வந்து நிறைய வாக்காளர்களுடைய பேர்களை வந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையர் பதவி நீக்க தீர்மானம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனுடைய ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 324 வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் வந்து எந்த வகையில வந்து ரிமூவ் பண்றாங்களோ அதே மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான் யாருக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜஸும் சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ பாராளுமன்றத்தால் மட்டுமே என்ன பண்ண முடியும்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸை வந்து ரிமூவ் பண்ண முடியும். இதற்கான ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபால இனிஷியேட் பண்ணாங்க அப்படின்னா 100 மெம்பர்ஸ் இதற்கான அந்த ஒப்புதலை வந்து பதவி நீக்க தீர்மானத்தை வந்து சைன் பண்ணணும். ஸோ இதுவே ராஜ்யசபால கொண்டு வந்தாங்கன்னா 50 மெம்பர்ஸ் வந்து சைன் பண்ணா போதும். அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா மக்களவையில வந்து 130 எம்பிக்களும் மாநிலங்களவையில வந்து 63 எம்பிக்களும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ லோக்சபாவா இருந்தால் ஸ்பீக்கர் கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா சப்மிட் பண்ணுவாங்க அவங்களுடைய தீர்மானத்தை. ஸோ இதற்கு ஸ்பீக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்தரா வந்து அனுமதி வந்து கொடுக்க வேண்டும். இப்போ ராஜ்யசபா அப்படின்னா சேர்மன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், அதாவது நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அனுமதி கொடுக்கணும். ஸோ 2 அவையிலும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பதவி நீக்க தீர்மானத்தை வந்து நிராகரிச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து அப்படியே நிராகரிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த நியூஸ்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க.